என்கிட்ட ஒரு கிளைண்ட் டிசைனர் ஃபேப்ரிக்கை ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியா கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. மெட்டர்னிட்டி டைம்ல உங்களுக்கு ட்ரெஸ் பத்தின நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரலா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் 3-4 மந்த்ஸ் கன்சீவா இருக்கும் போதே ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியா ஸ்டிச் பண்ணிக்க சொல்லுவேன். ஏன்னா அது மணி ஒர்த்தா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த பிரெக்னன்ட் டைமும் யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி ஃபீட் பண்றதுக்கு உங்களுக்கு 1 இயர் அந்த 2 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டில் நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்ல 3-4 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மேக்ஸி பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் நீங்க எவ்வளவு டைம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபேட் அவுட்டே ஆகாது, அப்படியே இருக்கும் மெட்டீரியல். அதே மாதிரி நீங்க பிரிண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா பாடி போர்ஷன் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகி காட்டாது, ரொம்ப நீட்டா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரெஸ், இது ஏலைன் ட்ரெஸ். ஸோ இங்க மட்டும் கொஞ்சம் கிராண்டா பேச்சஸ் ஒர்க் பண்ணிருப்பேன். இதுல நீங்க எங்க ஃபீடிங் இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்விசிபிளா நாங்க ஸ்டிச் பண்ணிருப்போம். ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஸோ அந்த அளவுக்கு ஹிட்னா ரொம்ப இன்விசிபிளா இருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன் பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவே ஃபிளீட்டட். ஸோ ஷால் யூஸ் பண்ணாம நீங்க வியர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ மெட்டர்னிட்டி டைம் உங்களுக்கு பாடி வெயிட்லாம் இம்பேலன்சிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நாட் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வேணா டைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி எப்பவுமே வாங்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வச்சே நீங்க ஓரளவு கிளாரிஃபை ஆயிருப்பீங்க. இனிமே எந்த டவுட்ஸ் இல்லாம மணி சேவ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணல, அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன்.